லார்ட்ஸ். நீங்க வந்து பிரசிடன்ட் செக்ரட்டரின்னு சொல்லி ஸ்பெஷலா அட்டன் பண்ணிடுவீங்க. சரி, உங்க கூட இருக்கிற செக்ரட்டரிக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா லார்ட்ஸுக்கு நீங்க கூட்டு வரலாம். உங்க கூட இருந்து நான் என்னெல்லாம் அட்டன் பண்றேனோ நீ அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணி ஒரு செக்ரட்டரியை 2 நாள் இருந்து கூட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா செக்ரட்டரிங்கிறது ஒரு நட்புக்கு மேல அவங்க கூட இருந்து டிராவல் பண்ற ஒரு நபர். ஒரு ஒரு ட்ரஸ்டா இருக்கட்டும், ஒரு நம்பிக்கைக்குரியதா இருக்கட்டும், நீங்க நினைச்சதை பார்த்த உடனே ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நீங்க பார்க்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொன்னாலும் அதை செய்யறோம் அப்படிங்கிற 2 பேர் மனசும் ஒன்னோட இருக்கிறதுக்காண்டி தான் பிரசிடன்ட் செக்ரட்டரி சேர்ந்து இன்வைட் பண்றாங்க. அதனால நீங்க பிரசிடன்ட் செக்ரட்டரி சேர்ந்து 2 நாள் உங்களுக்கு இன்வைட் பண்றாங்கன்னா அந்த நாளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் வந்து அட்டன் பண்ண போறீங்க. ஒரு 120 பேர்ல இருந்து 160 பேர் அட்டன் பண்ண போறீங்க. இப்ப நீங்க ஏற்கனவே பிரசிடன்ஸோட பழகி இருப்பீங்க. இப்ப பிரசிடன்ட் செக்ரட்டரி சேர்ந்து பழகும் போது தான் நிறைய விஷயங்கள் ஒரு பிரசிடன்ட் போன் அடிக்கிறீங்கன்னா அவர் இல்லைன்னா செக்ரட்டரி போன் அடிக்கிற அளவுக்கு ஒரு பழக்கவழக்கம் கொடுக்கும். அவருக்கு ஒரு வாய்ப்பு, அடுத்த ஒரு லீடர்ஷிப் அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இதுல வந்து கொடுக்க முடியும் டாட்ஸ்ல. 2வது, சரி செக்ரட்டரி கொடுத்துட்டோம், எல்ஓ கவனிங் கொடுத்தோம், என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது 2வது நாள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வர்ற ஒரு லாட்ஸ்ல உங்களோட லாங்கோட ப்ரைடு, நீங்க ஒரு ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், ஒரு உதாரணத்துக்கு ஸ்பாட்சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் இருக்கு, ஸ்பாட்டன். அப்ப அந்த லாங் பிரசிடென்ட் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு டிஷர்ட் ஸ்பாட்சன்ஸ் சொல்லி ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு ப்ளூ கலர் என்ன ஒரு 12 பேர் ஸ்பாட்டன்ல இருந்து வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ப்ரைடு, நீங்க கத்துக்கிற விதங்கள், நீங்க பதில் சொல்ற விதங்கள், இவ்வளவு தூரம் வந்து அவங்க ஆக்டிவா பிரசன்ட் உங்களை பார்த்து இன்னும் ஒரு 50 கிளைகள் வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகணும். இப்ப லாட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து நீங்க யாருக்கு ஒரு செகண்ட் கொடுத்து ஒரு நட்போட்டை வந்து கூட்டக்கூடிய ஒரு இடம். நான் வருஷம் வருஷம் வர்றேன், என்ன கத்துக்கிற போறேன் அப்படிங்கிறத தாண்டி வருஷம் வருஷம் எத்தனை பேரை மீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏராளம். உங்க கவனிங் போர்டுல நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்த உங்க ஜெட்பி இந்த மாதிரி உங்களோட கவனிங் போர்டுல இந்த விஷயங்கள்ல வேணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு, எல்ஓ டைரக்டருக்கு வந்து இது வேணும், எல்ஓ விபிக்கு இது வேணும், ட்ரெஷரருக்கு இது வேணும் அப்படிங்கிறது நீங்க தான் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல ஜெட்பி போட போதும், உங்க ஜெட்பி மீட்டிங்ல வேணும், அந்த கண்டென்ட்டை வந்து நீங்க சொல்லும் போது உங்களால சொல்ல முடியாத கருத்துக்களை லாட்ஸ்ல சொல்லிக் கொடுப்பாங்க கண்டிப்பா. அதனால அவங்க கவனிங் போர்டுக்கும் நீங்க கண்டிப்பா வாங்க. அதே மாதிரி ரீஜெட் மீட்டும் நடக்கும். ரீஜெட் மீட்ல எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போறோம்ங்கிறது அதனால நீங்க வந்து கண்டிப்பா வாங்க. லாட்ஸ் நிறைய விஷயத்த உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட செக்ரட்டரிக்கும் உங்களோட லாங் கவனிக்கும் நிறைய விஷயத்த கத்துக் கொடுக்கும். நீங்க வந்து பாருங்க. லாட்ஸ் வந்து நிறைய நபர்கள் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க, செக்ரட்டரி ஆயிருக்காங்க, ஜெட்பி ஆயிருக்காங்க. உங்களோட லீடர்ஷிப்ல நான் கத்துக்கிற போறேன்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதரும் லாட்ஸை வந்து அட்டன் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய கத்துக்கிட்டு உங்களோட ரீஜன் பெருமையும் மண்டல 18 பெருமையும் சொல்லி வாழ்த்து விடுகிறேன். தேங்க்யூ சோ மச்.